ஆமாம்மா, உங்க குழந்தையும் எங்க குழந்தை மாதிரி தான் இருக்கு. பிறந்த உடனே எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே தெரியாது. ஆமா மேடம், சரியா சொன்னீங்க. சரி, கீழே இருக்கிற விநாயகர் கோயில்ல நம்ம எல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாமே? நீங்க போயிட்டே இருங்க, நான் பில் செட்டில் பண்ணிட்டு வரேன். சரி. என்னம்மா, என் செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? நம்ம வீட்டுக்கு போலாமா? சிரிக்கிறீங்களா? மாமா, என்ன மாமா? ஒண்ணு இல்ல, நீ போ, நான் வரேன். அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்க. என்னடா செல்லம், இந்த குழந்தைய அப்படியே எங்க குழந்தை மாதிரியே இருக்குதுல்ல? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. சரி சரி சரி, கிருஷ்ணா பூஜை கூப்பிட்டாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க. அம்மா, ஒரு நிமிஷம். இந்த பாருங்கம்மா, நீங்க கெஞ்சி கேட்டதுனாலதான் நான் என் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தேன். அதுவும் உங்க மருமகளுக்காகத்தேன். நான் குழந்தைய கொடுத்த விஷயம் அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சது, அம்புட்டுதான் பிரளயமே வந்துடும். பேச்சு மாறாம 31ஆம் நாள் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடணும், மறந்துடாதீங்க. சரி, 31வது நாள் உங்க குழந்தைய உங்க கையில கொடுத்துறேன், சரியா? போங்க. சரி சரி சரி. ஐயோ, சரி சரி, போமா, உள்ள போமா. பொண்ணு, அர்ச்சனா உள்ள கூட்டிட்டு போ. வா அர்ச்சனா. அக்கா, உன் மருமக நல்லபடியா ஒரு மகாலட்சுமியை பெத்தெடுத்து உன் வம்சத்தை விருத்தி பண்ணிட்டாக்கா. உன் ஆசீர்வாதம் எப்பவும் உன் மருமகளுக்கு இருக்கணும். ரோஜா, கார்ல லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்து உள்ள வைமா. ரமாமணி, நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வாமா. அர்க்காணி, குழந்தை துணிலாம் இருக்குல்ல, நீ போய் அதை துவச்சு போடுமா. என்னமோ இந்த உலகத்துல இந்த அர்ச்சனை மட்டும் தான் அதிசயமா குழந்தை பெத்துக்கிட்ட மாதிரி இந்த தங்கம்மா என்னமா பித்திக்கிறா. என்னப்பா 2 தொட்டில் வாங்கியிருக்க? மாமா, அதையும் எடுத்துட்டு வாங்க. என்னடா, 2 ஃபீடிங் பாட்டில், 2 வெள்ளி கிண்ணம், 2 கெண்டி, 2 பவுடர்னு எல்லாம் 2 வாங்கிட்டு வந்திருக்க. நல்லா கழுவி வையே. ஆத்தா, இங்க வா. உன் பேரன் இங்க பாரு, எல்லாத்தையும் 2 வாங்கிட்டு வந்திருக்கான்.
என்னடா மொத்தமா சோடியா வாங்கிட்டு வந்திருக்க? சிறு சிறுவா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எங்களுக்கு ரெட்டை குழந்தைன்னு டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. அதனால 2 குழந்தைக்கு வேண்டியது எல்லாத்தையும் மாமா ஏற்கனவே வாங்கி வச்சுட்டாரு. இப்படி ஒரு குழந்தை தான் வீட்டுக்கு வரும்னு மாமா எதிர்பார்க்கல. அதுக்கு என்னம்மா இப்போ அடுத்து இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா போச்சு. ஆண்டவன் நமக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கானேன்னு நாம சந்தோஷப்படுவோமா? ஊர் உலகத்துல கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் சில பேரு குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் கோயிலா போய் வேண்டிட்டு வராங்க. நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கே, அதுக்கு நாம கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? பொண்ணு, நீ 2 நாளா சரியாவே சாப்பிடல. போ ராஜா, போய் சாப்பிடுப்பா. போ. ஆத்தா, உன் பேரனை கூட்டிட்டு போ. வாடா பொண்ணுறாங்க, வாடா. மெதுவாத்தா. போடா. அச்சடி, பொட்டு வச்ச உடனே என்ன அழகா இருக்கம்மா. என் கண்ணே பட்டணும் போல இருக்கு. அர்ச்சனா, என்னதான் உலகம் தெரிஞ்சாலும் சில பழக்க வழக்கம்லாம் மாத்தக்கூடாதுமா. அது அப்படியே அப்படியே இருந்துட்டு போட்டுமே. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா. ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணாச்சு சார் ப்ளீஸ். என்னை விட மாமா தான் என் மேலேயும் குழந்தை மேலேயும் அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருந்தாரு. ரெட்டை குழந்தைங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்துல என்னை விட அவருக்கு தான் வருத்தமும் ஏமாற்றமும் அதிகமா இருக்கும். சரி, அவ முன்னாடி நீ இப்படி கண்ணை கசிக்கிட்டு பேசிட்டு இருந்தா அவன் உடஞ்சு போயிடுவாமா. அதனால நீ அதை பத்தியே பேசாத. 2 பேரும் கவலைப்படாதீங்க. அம்மாடி, நான் போய் உனக்கு சாப்பிடாத கொண்டு வரேன். குழந்தை பாத்துக்கமா. வா. பொண்ணு, என்னையா? ஒண்ணு இல்ல ஆத்தா. இத பாரு, மனச கல்லாக்கிக்க. வைராக்கியமா இருங்க. எதை பத்தியும் யோசிக்காத. தைரியமா இரு. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. எல்லாம் சரியாயிடும். அத பாரு, நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு போய் அர்ச்சனா முன்னாடி நிக்காத. அப்புறம் அர்ச்சனாவும் வருத்தப்படுவா. அவனும் கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. பச்சை உடம்புக்காரிப்பா. அவ அழுதா குழந்தைக்கு ஆகாதுப்பா. என்ன? இரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவோம். சந்தோஷமா இரு. சரி வா. அத்தா, என்னை மன்னிச்சிரு அத்தா. நான் பண்ணது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிவிட்டேன். இருந்தாலும் நீதே காத்து கொடுக்கணும். இங்க பாருங்க. அம்மா பாருங்க. என்ன சொல்ற உன் பொண்ணு? என்ன சொல்வா? தோ அழுதுகிட்டே இருக்கறா. அச்சச்சச்சச்சோ. சரி சரி, நீ முதல்ல பாலை கொடு, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். சரிங்க அத்தை. என்ன என்ன வேணும்? என்ன பட்டு குட்டி? அழாம பாத்துக்க. சரிங்க அத்தை.
நான் தாங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லபடியா குழந்தையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அதுக்குள்ள வீடு தேடி வந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? வீடு தேடி வந்துருக்கிற வாசப்படியில நீங்க வச்சு பேசுறீங்களே, உள்ளார வாங்க கூப்பிட மாட்டீங்களா? வாங்க உள்ள வாங்க. வாங்க இங்க வந்து உட்காருங்க. முதல் முறையா வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டே பேசலாம் வாங்க. சரி. உட்காரு. உட்காரு. கடுக்கிற வெயில். சொல்லுங்க தம்பி, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. என் மவ எப்படி இருக்கிறா? என் மவளை பாக்குறதுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என் மவ எங்க இருக்கிறா? கொஞ்சம் தூக்கிட்டு வாங்களேன், நான் பாக்கணும். ஏன்பா பொண்ணு இப்ப எதுக்காக வந்த? என்னவா இப்படி எடுப்பிட்டீங்க? என் மவளை பார்க்க நான் வரக்கூடாதா? இல்ல பொண்ணுரங்கம், நீங்க வர்றத ஃபோன் பண்ணி தெரியப்படுத்திருந்தீங்கன்னா ருக்மணி எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சிருப்போம். இப்ப ருக்மணி உள்ள இருக்கா, நீங்க எப்படி குழந்தைய பார்க்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் குழந்தை முகத்தை பார்த்து ஒரு தடவை நான் கொஞ்சம் தாங்க போவேன். என் குழந்தைய தூக்கிட்டு வாங்க. இல்லங்க, அது வந்து நீங்க குழந்தைய தூக்கிட்டு வரீங்களா இல்ல குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் பாத்துக்கிறேன். சரி சரி இருங்க இருங்க, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன். சீக்கிரம் பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுங்க. சார் ப்ளீஸ் சார், சீக்கிரம் பார்த்துட்டு போயிடுங்க. சின்னவளே, பொண்ணு தாய் பேத்தி, உன்னை பார்க்க உன் அப்பன் பொண்ணுரங்க ஆசை ஆசையா ஓடி வந்திருக்கிறேன். பாருமா, அப்பாவை பாருமா, பாரு செல்லம், பாருடா. அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா? பால் குடிக்க பால் புட்டி, நீ விளையாடுறதுக்கு கிளிகிழிவ தொட்டிலு, உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் செல்லம். ஏன்பா பொண்ணுரங்க, இதெல்லாம் நீ வாங்கிட்டு வரணுமா என்ன? இதெல்லாம் நாங்க வாங்கி தர மாட்டோமா? அங்க பாரு எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்கோன்னு. என்னதே நீங்க பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாலும் பிள்ளைக்கு உண்மையான அப்பனா நான் வாங்கி கொடுக்குற மாதிரி வருமா? அப்புறம் பிள்ளைக்கு வேளா வேலைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களா இல்ல புட்டிப்பால் கொடுக்கலையே? தாய்ப்பால் தான்ப்பா கொடுக்குறோம். சின்னவளை, வேளா வேலைக்கு பால் குடிக்கணும், அழுவ கூடாது, சமத்தா இருக்கணும். என்ன அக்கா எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா. நீயும் அதே மாதிரி சந்தோஷமாதே இருக்கணும். உன்னை பார்க்காம இருக்கிறது அப்பனுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்குதுன்னு தெரியுமா? உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று
என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு துடைக்க மாட்டியே? ஐயோ அத்தை அத்தை என் குழந்தை அத்தை அத்தை என் குழந்தையை காணோம். ருக்மணி ஏமா பதற? குழந்தை இங்கதான் இருக்கு. எங்க எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. வா. எங்க எங்க ஏன் குழந்தையை தூக்குனீங்க? கொடுங்க. என் செல்லம், என் அம்மு செல்லம், உன்னை பிரிஞ்ச அம்மாவால இருக்க முடியாது. இங்க பாரு, உன்னை காணணும் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? தம்பி தயவு செஞ்சு தப்பா நினைக்காதப்பா. என் மருமகளுக்கு குழந்தை மேல அவ்வளவு உசுறு. குழந்தைய பிரிஞ்சு அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எங்களையே குழந்தைய தூக்க விட மாட்டான்னா பாத்துக்கேன். வாங்கண்ணே. சாரிண்ணே, குழந்தைய காணனதும் கொஞ்சம் பதறிட்டேன், எமோஷனல்ல பேசிட்டேன். இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அண்ணா எப்போ வந்தீங்க? அர்ச்சனா மேடம் வரலையா? நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அது வந்து அது வர முடியாத சூழ்நிலைமா. அவளும் உன்ன மாதிரி கை குழந்தைக்காரி தானே? ஆமா, ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, குழந்தைக்கு தொட்டில் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இதா குழந்தைய தூங்க வைக்க பெட்டு, பிறகு குழந்தை விளையாடுறதுக்கு தான் இந்த கிளுகிழப்ப, இன்னும் நிறைய விளையாட்டு பொருளாக இருக்குதுமா. பிறகு இதை பாருங்க, குழந்தைக்கு இந்த பாலாடை, இந்த கிண்ணம், ஸ்பூனு, மைய கூட வாங்கிட்டு வந்திருக்கிறேம்மா. அண்ணே, வீட்ல அத்தனையும் குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கோம். நீங்க எதுக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரே நேரத்துல ஒரே ஆஸ்பத்திரியில பிரசவாச்சு இல்ல? ஆமா. அதுல இருந்து இந்த குழந்தையும் தான் குழந்தைய நினைக்கிறாரு பொண்ணுரங்கம். என் செல்லம், உன்னை பார்க்க அங்கிள் வந்திருக்காரு. அங்கிளுக்கு டாடா சொல்லுங்க. டாடா. ஐயோ, நான் அங்கிள் இல்லம்மா, நான் அங்கிள் இல்ல, நான் உண்மையான. அது ஆமாமா, அது வந்து நீங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் உண்மையானதா. நாங்க என்ன போலி நான் சொன்னோம்? என் செல்லம், அடுத்த வாட்டி வரும்போது அர்ச்சனா ஆண்டியோட தான் வரணும்னு அங்கிள் கிட்ட சொல்லுங்க. ஐயா, ஆண்டி இல்ல. ஆமா ஆமா, உங்க ஒய்ஃப் உங்க குழந்தைக்கு அம்மா தானே? யார் இல்லைன்னு சொன்னா? சரிண்ணே, நான் குழந்தைய தூங்க வைக்கணும், உள்ள தூக்கிட்டு போறேன். சரி, இந்தாம்மா. என்னண்ணே? அது எல்லாம் குழந்தைக்காக வாங்கிட்டு வந்தது, வாங்கிக்கிறோமா? சரிங்கண்ணே. சரி சரி சரி, தூக்கம் வந்துச்சா? இந்தாம்மா, பார்த்து பத்திரம். சரிங்கண்ணே. சார், நீங்க மனுஷன் இல்ல சார், தெய்வம். இப்பதான் சார் நாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி சந்தோஷம் எப்பவும் நீடிச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இங்க வராதீங்க சார். ஏன் என்ன சொல்றீங்க? ஆமா சார், அதோட இன்னொரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சார், நீங்க தான் குழந்தையோட பெத்தாப்பான்னு சொல்லி அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்தாதீங்க சார். என்னங்க சொல்றீங்க? நான் தானேங்க குழந்தைக்கு பெத்த அப்ப, நான் தானே உண்மையான அப்ப, என்னையா வராதுன்னு சொல்றீங்க? சார் சார், அப்படி இல்லை சார். நாங்க உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைக்கிற நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்றேன் சார். ஏன்னா இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் சார். அதுக்காக தான் சார் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சார் சார், ஏன் கத்துறீங்க? மெதுவா பேசுங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பிள்ளைய எப்பெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். ஏன் தெரியுமா? அது 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 என் குழந்தைங்க, என் குழந்தை, என் குழந்தைங்க. என் குழந்தைய பார்க்க நான் வருவேன். குழந்தை என்னது? என் குழந்தை, நான் வருவேன். என் குழந்தைங்க, நான் வருவேங்க. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வருவேன்.
என் குழந்தைங்க. என்னடா என்னம்மா என்னாச்சு? குழந்தை விட்டு விட்டு அழுதுத்த என்னன்னே புரிய மாட்டேங்குது. குழந்தை விடாம அழுதுகிட்டே இருந்தா வயிற்று வலின்னு அர்த்தம். விட்டு விட்டு அழுதா பசிக்குதுன்னு அர்த்தமா. நீ பால் குடுமா, சரியாயிடும். என்ன? சரி அத்தை. டேய் பொண்ணு, என்ன சின்னதா? டேய் பொண்ணு, என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் எப்போ இருக்கேன். சமாளிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நானும் குழந்தை பிறந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். குழந்தை பிறந்த சந்தோஷமே உன் முகத்துல இல்லையேடா. என்னையா? அது புரியுது ராஜா. ஏன் நான் வரதை பார்த்துட்டு பார்க்காம போயிட்ட? அது நான் குழந்தைய பார்க்க போயிட்டு இருந்தேன். இப்ப நீ உள்ள போகாத. அர்ச்சனா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அர்ச்சனா குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு அந்த புள்ளையும் தாய்ப்பால் கொடுக்குமா? தெரியலையே. டேய், என்னடா யோசிக்கிற? உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வா இருக்குது. பொண்ணு, உனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் வரக்கூடாதுப்பா. நம்ம கையில எதுவுமே இல்லை. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். வருத்தப்படாதப்பா. அந்த இன்னொரு குழந்தையும் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாவம்பா. பாவம்லாம் சொல்லாத சின்னதா. பாவம்லாம் இன்னொரு முறை சொல்லாத சின்னதா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.